வருவாங்க. அப்ப வந்து இப்ப ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு மைக்ல அனௌன்ஸ் பண்றாரு. 2 முறை சொன்னாங்க. உண்மைதான். அவ்வளவு தைரியமா வந்து ஆடுறாங்க. வாத்தியார் நாளைக்கு அந்த பக்கம் நின்றுங்க. வேடிக்கை பார்த்துட்டு வராங்க வாத்தியார். ஸ்கூலுக்கு வந்து இதுதான் வராங்களா? ஏன்னா வலியுறுத்தாங்க அறக்கட்டளை பாமக துண்டை போட்டு 4 பேர் டான்ஸ் ஆடுறானுங்க. நேத்தியா அங்க சலசல பயனுக்குண்ணா இல்ல இல்ல நீங்க ஸ்கூல் நீங்க முன்னாடி ஃப்ரண்ட்ல உட்காந்துக்கிறீங்க, பின்னாடி உட்காந்து இடத்துல பின்னாடி சலசல பயனுக்குது. இல்ல நேத்து ஆயிருக்குது. இப்ப கூட நான் போய் போன் பண்ணி மனஸ்தாபம் இல்ல, அதுதான் பேசிக்கிறோம். நம்ம மனஸ்தாபம். அரசு பள்ளியின் ஆண்டு விழாவில் மாணவர்களை பாமக துண்டுடன் நடனமாட செய்துள்ளனர். இதனால் அங்கு பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மூவேந்திரன். வணக்கம் மூவேந்திரன், என்ன நடந்தது? முழு விவரங்கள். நிச்சயமாக சுபா, கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த அகரம் அருகே உள்ள சோப்பனூர் கிராமத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் நேற்று மாலை ஆண்டு விழா நடைபெற்றுள்ளது. இந்த ஆண்டு விழாவில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சி, சிலம்பம், கவிதை மற்றும் நாடகம் உள்ளிட்ட நடைபெற்றுள்ளது. இந்நிலையில் மாணவர்கள் நடன நிகழ்ச்சியில் படியாச்சி என்ற பாடலுடன் சாதி கட்சியின் துண்டை மாணவர்கள் கழுத்தில் போட்டு நடனமாடியுள்ளனர். இந்நிலையில் அதனை கண்ட பள்ளியில் படித்து வரும் மற்றொரு தரப்பு மாணவர்கள் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. பின்னர் இது இரவு வேலை என்பதால் அங்கிருந்து அனைவரும் கலைந்து சென்ற நிலையில் இன்று காலை பள்ளியின் முன்பு குவிந்த மாணவர்களின் பெற்றோர் மாணவர்களை பள்ளிக்கு அனுப்ப மறுப்பு தெரிவித்த நிலையில் பின்னர் மாணவர்கள் பள்ளிக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இவ்வாறான செயல்களில் ஈடுபட்ட தலைமை ஆசிரியர் மற்றும் பள்ளியில் உள்ள ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த நாகரசம்பட்டி காவல் உதவியாளர் சங்கீதா பெற்றோரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அங்கிருந்து கலைந்து செல்ல அறிவுறுத்தலின் பேரில் அங்கிருந்து பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கலந்து சென்றனர். சபா, எங்கள் ஊரில் வந்து சோப்பனூர் அரசு உயர்நிலைப் பள்ளி 50-60 வருஷமாக இயங்கி வருது. இந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஆண்டு விழா நடைபெற்றிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் என்னமோ ஓவராலாக இந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க. 40 ஸ்டூடெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆதிதிராவிடர் சமூகத்தை சேர்ந்தவங்க, எல்லா சமூகத்தை சேர்ந்த பள்ளி மாணவர்களும் ஸ்கூலுக்கு டெய்லி வந்து போகிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஆண்டு விழா நடந்திருக்குது. அந்த ஆண்டு விழாவில் வந்து படையாட்சி பாட்டு போட்டு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வன்னியர் சங்க சமூக பாட்டை போட்டு டான்ஸ் ஆடி பசங்க மனசில் இப்போலேருந்தே சின்ன வயசுலேருந்தே எக்ஸாம் டைம் கூட பார்க்காம ஜாதி உணர்வை தூண்டும் வகையில் பாட்டு போடி பாமக கட்சியோட துண்டை வந்து கழுத்தில் போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடினுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜே குரு அவர்களோட டிஷர்ட்டை எடுத்துன்னு வந்து மேடையில் நிறுத்தி எல்லாருக்கும் தெரியுற மாதிரி காட்டி அராஜகத்தில் ஈடுபடுற வகையில் வந்து இவங்க ஈடுபட்டுக்கிறாங்க. இது குறித்து வந்து கல்வித்துறை வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி சோப்பனூர் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் குடிக்கிற தண்ணி, பசங்க வந்து ஆதிதிராவிடர் சமூகத்தை சேர்ந்தவங்க குடிக்கிற தண்ணி, ஆர்வ தண்ணி, குழந்தைங்களுக்கு வந்து குடிக்கிறதுக்கு போனாக்கா இந்த தண்ணி நீ குடிக்கூடாது, வேறு தண்ணி வெளியே இருக்குது, உங்களுக்கு வெளியே இருக்கிற தண்ணி தான் நீ குடிக்கணும், போய் குடிங்க அப்படின்னு ஈடுபடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பசங்களை வந்து பெருக்கிறதுக்கு ஈடுபடுறது, ஸ்கூல் துடைக்கிறது, பெருக்கிறது, க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் ஆதிதிராவிடர் சமூகத்தை சேர்ந்த பொண்ணுங்களையும் பசங்களையும் ஈடுபடுத்துறாங்கன்னு சொல்லி ஆல்ரெடி இது வந்து பிரச்சனை வந்துருக்குது. இது இன்னொரு டைமு போன வருஷமும் இதே மாதிரி படியாட்சி பாட்டுக்கு டான்ஸ் ஆடிருக்காங்க. சரி, நாங்களே எங்களுக்குள்ள பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அமைதியாயிட்டோம். இப்போ இந்த வருஷமும் திரும்ப தொடர்ந்து இதே மாதிரி ஈடுபட்டு வரோம். பதற்றமான சூழ்நிலை இதுவுமே இனி வரும் காலங்களில் ஏற்படக்கூடாது என்பதற்காக இது வந்து கல்வித்துறை வந்து இதுக்கு முழு ஈடுபாடு கொடுத்து இது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். அரசு பள்ளி விழாவில் பாமக துண்டுடன் சாதி பாடலுக்கு நடனமாட செய்ததால் மாணவர்களின் பெற்றோர்கள் கோபமடைந்து பேட்டியளித்த அந்த காட்சிகளை பார்த்தோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மூவேந்திரன்.